பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சார் வணக்கம். சார், மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இது பீகார் தேர்தலை மையப்படுத்தி இந்த அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. உண்மையா? பீகார் தேர்தலை இல்லை, தேர்தலை மையப்படுத்தி, எதிர்வரக்கூடிய எல்லா தேர்தலையும் மையப்படுத்தி. இது வந்து ஒரு தேர்தலுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை. அவங்க குறிவிக்கிறது பீகார் தேர்தலில் இல்லை, காங்கிரஸ் கட்சியை. காங்கிரஸ் கட்சிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னு அந்த கட்சி நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவன் வந்து எப்படி பாபர் மசூதிக்கு பதிலாக அந்த இடத்துல ராமர் கோயில் வரணும் அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய ஒரு பிரம்மாஸ்திரமாக இருந்துருச்சு. அதை வந்து தேர்தல் பிரச்சாரம் 2 MP இருந்தவங்க 80 MP வந்துட்டாங்க, ஆட்சிக்கு வர்றாங்க, போகிறாங்க டப்பு டப்பு அடுத்தடுத்து நடக்குது. படார் நரசிம்மராவ் என்ன பண்ணிட்டாரு, அது வந்து அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுறதை அனுமதிச்சிட்டார். அவர் தடுக்காமல் அப்படி விட்டு அது பிஜேபி தரக்கூடிய ஆயுதம் போயிடுச்சு. அப்புறம் இப்போ அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க, ராமர் கோயில் கட்டணும் அரசியல் பண்ணுறதே இல்லை. அவங்க என்ன சப்கா சாத் சப்கா விகாஸ், வளர்ச்சி அரசியல் பேசுவோம். இந்தியாவுடைய ஜிடிபி வந்து எங்கேயோ போகுது, உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகுதுன்னு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அவர்கள்ட்ட இருந்த ஒரு பேர் ஆயுதத்தை முனமுழுங்க செய்தது திரு நரசிம்மராவ். அதுபோல் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நம்முடைய பெரிய ஆயுதம், அதான் நம்ம பிரம்மாஸ்திரம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினச்சது. அவ்வளோதானே, உங்களுக்கு அதான் ஆசை. இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்வீங்கன்னு சொல்லி முடிச்சாங்க. கோரிக்கை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம், நிறைவேற்றுவது யார் அப்படிங்கிறது தான் கிரெடிட். சரிங்களா? உங்களுக்கு வந்து வைகை அணை கட்டணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து நினச்சிருக்கலாம், ஆனால் கட்டினது யார் அப்படிங்கிற இடத்துல கிரெடிட் போய் நிற்கிது. அப்போ அது மாதிரி கோரிக்கை வந்து காங்கிரஸ் வச்சுக்கலாம், நாளைக்கு சொல்லலாம் நாங்கள் தான் கேட்டோம் எல்லாமே சொல்லிக்கலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செஞ்சது யாருங்கிறதுலாம் கல்வெட்டில் போடுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து இது தானே உங்களுக்கு ஆசை, ஜாதி வரைக்கணும் நடத்திட்டா போச்சு, இப்போ என்ன செய்வேன் அப்படின்ட்டு. இப்போ காங்கிரஸ் கட்சிட்டு அடுத்த ஆயுதம் இல்லை. அவங்க பாவம் என்ன செய்கிறாங்க, எப்படி நடத்துவீங்கன்னு சொல்லுங்கள், எப்போ நடத்துவீங்க சொல்லுங்கள், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க, நடத்தும்போது சொல்லுவாங்கல்ல, முடிஞ்சிட முடியாது. அவங்க ரொம்ப தெளிவாக அடுத்த சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 26 சென்சஸ் ஷெட்யூல் பண்ண சொல்லியிருக்காங்க. 29 தேர்தலே புதிய சென்சஸ் படியும் புதிய பெண்களுடைய எண்ணிக்கையின்படியும் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொடுத்தும் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது அப்படியே ரிவர்ஸ். 2029 மக்களவைத் தேர்தல் இப்படி நடக்கும் அப்படின்னா அதற்கு முன்னாடி பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடுனா பெண்கள் எவ்வளோ பாப்புலேஷன் பார்க்கணும். சரிங்களா? அமித்ஷா அவர்களே குறிப்பிட்டது போல் அமைதி தொகுதியை நான் பெண்களுக்கான தொகுதியாக மாத்திரன்னு சொல்லிட்டாருன்னு ராகுல் காந்தி சண்டைக்கு வந்துடுறார், என்னையை குறிவிச்சு தான் பண்ணுறேன்றார். உங்களுக்கு புரியுங்களா? அவர் அங்கே போட்டிட முடியாமல் போயிடும். அப்போ வந்து முதல்ல வந்து 2029 தேர்தல், அதற்கு முன்னாடி இடஒதுக்கீடு, அதற்கு முன்னாடி பெண்களுடைய பாப்புலேஷன், அதோட சேர்த்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன், அதோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாக நடக்காது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும்போது தான் ஜாதிவாரி. ஆமாம். அப்போ இதெல்லாம் 2026 ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அப்போ எல்லாம் சொல்லத்தானே போகிறாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. இது வந்து பிஜேபியோடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். நீங்கள் வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கீங்கன்னு நினச்சிட்டீங்க, லேசாக காலை குறுக்க விட்டு காலை பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ அவங்க வந்து வேற ஒன்றும் பெருசு, அவங்க பயங்கரமான எல்லாரும் இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீரில் வந்து பிரச்சனை நடந்துருச்சு, பாகிஸ்தானோட போர் நடக்குன்னு சொல்லும்போது பாலை தூக்கி இன்னொரு பக்கம் போட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவிப்பு வெளியிட்டாங்க, அதுக்கு டைம் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் வேணும், ஆனால் பட்ஜெட்டில் அதெல்லாம் ஒதுக்கலை. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சென்சஸுக்கு ஒதுக்குனதை தாண்டி 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஒதுக்க வேண்டியதில்லை. சென்சஸுக்கு போகிறவர் தான் இதற்கும் போவார். சென்சஸில் என்னென்ன பண்ணி 2011 நடந்த சென்சஸ் ரிப்போர்ட் பப்ளிக் டொமைனில் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அரியலூர் மாவட்டம் மக்கள் தொகை என்ன, பெரம்பலூர் மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு வந்து 2 கிச்சன் இருக்குது வீட்டுக்குள்ளே, விருதுநகர் மாவட்டத்தில் எவ்வளவு காரை வீடு இருக்குது, எவ்வளோ கூரை வீடு, அத்தனை டேட்டா அதில் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் 2011 சென்சஸில் எடுக்கப்படும். 21 எடுத்துருக்கணும், கோவிட்னால எடுக்க முடியல. இப்போ 26 எடுத்துருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டெட்லைன் ஃபிக்ஸ்டு. புரியுங்களா? 2029 தேர்தலில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும்னு ஒட்டுமொத்த ப்ராசஸ் ஒரு 2 வருஷம் ஆகும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 26 28 வரைக்கும் ஆல் டன். அவங்க கிளியராக இருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளவு தேவையோ சென்சஸுக்கு தேவையானது கொடுப்பாங்க. அது ஒரு 12,000 கோடி ரூபா ஒரு மேட்டரே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு 1,400 கோடி ரூபா செலவழிக்கிறது இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபா இருக்குது, சர்ப்ளஸாக கொடுக்குறது. புரியுங்களா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 12,000 கோடி ரூபாங்க சாயந்தரம் டீ செலவு. அதனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட வேண்டியது.
2026 நடத்திடுவாங்க, 2029க்குள்ள நடத்திடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க, பாஜக செஞ்சிருங்கிறீங்க. பட் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அதை ஏத்துக்கிறது மாதிரி இல்லையே. ஏற்றுக்காம போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பிரச்சனையே வேற இல்லை. அவங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை பிரச்சனை. அதன் மூலமாக பிஜேபியை கார்னர் பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க பண்ணிடுன்னு சொன்னப்பறம் என்ன செய்வீங்க? நீங்கள் என்கிட்ட வந்து சார் நீங்கள் எனக்கு பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? பேட்டி கொடுக்கலன்னு பாண்டே சார் பயப்படுறாரு, வரமாட்டேன். உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு யூ வில் ஹேவ் சம்திங் டு பொலிட்டிசைஸ். நான் எஸ் அப்படின்ட்டு அப்புறம் இதுதான் நிலைமை. இவங்க வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்திடுவோம், அப்புறம் முடிஞ்சு வச்சாக்கல. அப்புறம் எப்போ நடத்துவேன்? பிள்ளையார் சொல்லி போடுவியா, முற்றுப்புள்ளி வைப்பியா, கமா போடுவியா, 10 பேர் போவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது பாருங்க, ஒளிஞ்சுன்னு பண்ண முடியாதுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரகசியமாக ராத்திரி 10 மணிக்கு வீட்டில் வந்து தம்பி நீங்கள் என்ன அப்படி 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 ஓட முடியாதுல்ல. வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அவர் ஐடி கார்டு போட்டு, நான் வந்து ட்ரைனிங் எடுத்து, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, நான் டீச்சருங்க, நான் பேங்க் எம்ப்ளாயிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க, சென்சஸ்க்காக வந்திருக்காங்க, இது ஐடி கார்டுங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, 3 பேரா, அப்பா யார், பொண்ணு யார், ரேஷன் கார்டு இவ்வளோ பண்ணி தானே போகணும். பொசுக்குன்னு போட்டு ராத்திரி ஓட முடியாதுல்ல. எவ்ரிதிங் யூஸ் இது 148 கோடி மக்கள் நடக்கணும் இந்தியா முழுக்க. ஸோ ஒரு நாள்லையும் முடியாது, ஒரு நாள் ராத்திரிலையும் முடியாது, ரகசியமாக நடக்காது. ஏன் கவலைப்படுறாரு அண்ணன் ராகுல் காந்தி? இந்திய கூட்டில் இருக்கவங்க கூட கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது, புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவருடைய பிரம்மாஸ்திரம் முனைமுழங்கு செய்யப்பட்டு விட்டது. அதாவது இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்த மோடி இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பயமா இருக்கு. ஆமா, பின்னாடி உங்களுடைய அரசியல் எதிர்காலம் இல்லை, அந்த பயப்பட வேண்டிய விஷயம் தான். உங்களுக்கு அடுத்த கோரிக்கை இல்லையே. நாளைக்கு நீங்க 2029 தேர்தல் எதை வச்சு எதிர்கொள்ள போறீங்க? 2014 2019 2024 உங்களால் பிஜேபி மேலே நரேந்திர மோடி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சதா? 12 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு குஜராத்தில், ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடிஞ்சதா? 11 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு டெல்லியில், ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுதா? எந்த ஸ்டேட்லேயே சொல்ல முடிஞ்சதா? அப்போ நீங்கள் போராடம் பூரா ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் மேலே கெட்ட அவ்வளோ குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே அவ்வளோ விமர்சனங்கள், நீதிமன்றங்கள் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குது, கவர்னர் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாரு. அப்படி பிஜேபி கவர்மெண்ட்ல எங்கேயா இருந்திருக்கா? நீதிமன்றங்கள், மற்ற விஷயங்கள், மக்கள் மன்றம், சட்டமன்றம் எங்கேயாவது ப்ரெஷர் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன கோரிக்கை வைப்பீங்க? இல்லாத ஒரு பேய் பிசாசு பூச்சாண்டி தான் கட்டு வந்து அப்படி சொல்லி அப்படி தான் நீங்கள் சிஏ வச்சுட்டு இருப்பீங்க. சிஏ கொண்டு போகிறாங்க, சிஏ கொண்டு அப்படி தான் நீங்கள் ட்ரிபிள் தலாக் அப்படி தான் நீங்கள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சு போச்சு. ட்ரிபிள் தலாக் வந்து இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நல்லது செய்ய போகுது. சிஏங்கிற பிரச்சனை இந்திய முஸ்லீம்களுக்கு ஒருத்தர் கூட சம்பந்தம் கிடையாது. எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களா? அது மாதிரி தான் இப்போ அவங்களுக்கு பூச்சாண்டியும் போயிடுச்சு. இப்போ இல்லை, எந்த பூச்சாண்டி வச்சுன்னு முழிக்கிறாங்க. அப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு யாரும் வச்சுருந்தாங்க, அவங்க தான் பீகாரில் எல்லா எலெக்ஷனும் அதான் வச்சுருந்தாங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்துவாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவர்களே நடத்த முடியுங்கிற எல்லாருக்கும் தெரியும். ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் வைக்கும் போதே தெலுங்கானா கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார்ல, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியும்ல? அவங்களுக்கு முன்னாடியே பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பீகார் கவர்மெண்ட் பண்ணியிருக்குல்ல, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியல? அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பண்ண முடியாது? மாநில சுயாட்சியை கோலோச்சி பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ஏன் பண்ண முடியாது? புரியுங்களா? தெலுங்கானா என்னைக்கா மாநில சுயாட்சி பேசியிருக்காங்களா? பீகார் என்னைக்கா மாநில, நீங்க தானே மாநில சுயாட்சியின் பயனியர், ஃப்ரண்ட் ரன்னர், நாங்க தானே சொல்லுங்க, இந்தியாவுக்கே வழிகாட்டு. அப்ப நீங்க எல்லாம் முதல்ல பண்ணியிருக்கணும். 4 வருஷம் ஆட்சி முடிய போகுது, நீங்க பண்ணவே இல்லையே. எல்லா கட்சியும் சொன்னாங்களே பண்ண முடியும்னு, கூட்டணி கட்சியிலே சொன்னாங்களே பண்ண முடியும். அப்போ நோக்கம் அது இல்லை. அவங்க என்னன்னா அப்படி அப்படி பூச்சாண்டி காட்டு, நீ செய்வியா நீ செய்ய சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளோதான் உனக்கு ஆசை, போசுக்குன்னு சொல்லிட்டேன், செஞ்சிருவோம், முடிச்சிட்டாரு. இந்த அறிவிப்புக்கான கிரெடிட்டை யார் எடுக்க முடியும்? அன்புமணி ராமதாஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன். கோரிக்கை 100 பேர் வைக்க முடியும். கல்வெட்டில் யார் பேர் வரும்? நீங்கள் இப்போ வச்சுங்க, நீங்கள் வந்து ஒரு மேட்ச்சில் நீங்கள் போன ஐபிஎல் சீசன் நினைக்கிறேன், ஜடேஜாவுடைய லாஸ்ட் ஓவர் பிளேயில் தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சது, ஃபைனலில் கப் அடிச்சது போன சீசன் நினைக்கிறேன். கப்பு யார் வாங்கினா? ஜடேஜா வாங்க முடியாது, தோனி தான் போய் வாங்கணும். அவர் முட்டை வாங்கிட்டு போய் உட்காந்து 2 ரன் நம்ம எடுத்தார். அவர் போய் வாங்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்து மெடிடேஷன் உட்காந்துருந்தார். புரியுங்களா உங்களுக்கு? லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன், ஃபேம் நாட்றேன். அப்போ வந்து கப்பு யார் வாங்குவா? ஒன்லி த கேப்டன். சரிங்களா? அப்போ யாருனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்க, மதுவிலக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுக்க. அப்போ ராமதாஸ் சொல்லுவார், நாங்கள் தான் 30 வருஷமாக இருக்கா போராடிட்டு இருக்கோம்னு. வைகோ சொல்லுவார், நான் தான் 3 முறை நடந்திருக்கேன், எங்கள் அம்மா வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாற்றில் என்ன எழுதுவாங்க? ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட எழுதுவாங்க. வைகோ கோரிக்கை வச்சது பேரில் எழுதுவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? வரலாறு என்ன பேசும்? ஆட்சியில் இருப்பவர்களை தான் பேசும். ஜாதிவாரி கணக்கெடுப்புனால 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட, அதனால எந்த நடந்த பிறகு இவங்க ஒரு அரசியல் ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அரசியல் ஆயுதத்தை முனைமுழங்கி வச்சுட்டாங்க. முடிஞ்சு வச்சுட்டு உனக்கு இவ்வளோ காலேஜ் டப்பங்க உடச்சு போயிட்டாங்க. ஆனால் ரெண்டுலையுமே பிரயோஜனம் இல்லை. 2 பேருக்கு பாலிடிக்ஸ் தவிர பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இப்போ இவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அவ்வளோதான், உங்கள்ட்ட ஆயுதம் போயிடுச்சுல. நேற்று வரைக்கும் எதிர்த்துட்டு இருந்தாங்க, அதை வச்சு தானே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, முடிச்சு விட்ருவோம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, நேற்று வரைக்கும் எதிர்த்தாங்கன்னா, ஆமாம், காங்கிரஸ் கட்சி இடஒதுக்கீடு பற்றி என்ன பேசியிருக்குன்னு பாருங்க.
இடஒதுக்கீடு பற்றி நேரு அவருடைய பார்வை என்னவா இருந்தது, இடஒதுக்கீடு பற்றி ராஜீவ்காந்தி பார்வை என்ன. நான் சொல்ல பாராளுமன்ற பதிவு பெற்ற கமெண்ட்டுகள், நான் சொல்றது வந்து ஒளிச்சு மறைச்சு ஒரு பேப்பர்ல சொன்னேன். என்ன இந்த ஓபிசி இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பற்றி ராஜீவ்காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இடஒதுக்கீடுங்கிற பற்றியே இந்த ஜெனரல் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதை பற்றி அவங்களுக்கு ஏதாவது பார்வை இருக்கா பாருங்க. இந்த கட்சி எதிர்க்கு இல்லையா? பிஜேபி எதிர்த்தது மாற்றுக்கிறது, நான் இன்னமும் எதிர்க்கிறேன். எனக்கு ஒன்றும் அதில் நான் சொல்றது எதிர்க்கிறேன்னு சொல்ல தேவையில்லாத ஒரு வேலை, அதில் எந்த பிரோஜனம் இல்லாமல் சொல்லுவேன். ஐ டோன்ட் சி எனி. உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன். தெலுங்கானால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு, ரைட்? பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன மாற்றம் பார்த்தீங்க? என்ன மாற்றம் பார்த்தீங்க? பீகார் நம்பர் 1 மாநிலமாக மாறிடுச்சா? தெலுங்கானாவில் 100% இடஒதுக்கீடா? என்ன பண்ணீங்க? ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். என்ன பலன் சொல்லுங்க. நீங்கள் பலன் நாளை காட்ட வேண்டாம் சார், பலனுக்கான பாதையாக சொல்லுங்க. நாங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, திரு ஸ்டாலின்லேருந்து திரு ராகுல் காந்தி வரைக்கும் இவங்க அத்தனை பேருமே ஓகே, நடத்தி என்ன செய்ய போறேன்னு கேளுங்க. நீங்கள் எப்படி நடத்த போறீங்கன்னு அவங்க கேட்டுருக்காங்க. நான் எப்படி நடத்த போறீங்க, அது வந்து பப்ளிக் டொமைனில் வரப்போகுது, எல்லாருக்கும் தெரிஞ்சு நடத்த போகிறாங்க. நான் சொல்ல போகிறேன் எப்படி நடத்த போறீங்கன்னு கேட்கல, நடத்தி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன். புரியுங்களா? நடத்தி முடிச்சாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? ஒரு பேச்சு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிராமணர்கள் 8% பேர் இருக்கிறாங்கன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு நான் ஒரு ரிசல்ட் 8% இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா? எந்த கட்சியாவது கொடுக்குமா? டிஎம்கே, ஏடிஎம்கே, ஏன் பிஜேபி கொடுக்குமான்னு கேட்குது. சரி வேண்டாம். தமிழ்நாட்டில் பட்டியல் தொழில் 10% இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கு. நம்பர்ஸ் நான் சொல்ல நம்பர்ஸ் ஈஸ்டர்ன் பட்சம் 18% ஓட்ட ஷேரை 10 குறைச்சிருவீங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்ன செய்ய போறீங்கன்னு பதில் சொல்லுங்க. செட்டியார் வந்து 18% இருக்காங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? செட்டியார் 18% கொடுத்துருவீங்களா? அப்ப 100% இடஒதுக்கீடு கொடுக்க போறீங்களா? அதுக்கு வழி இருக்கா? சட்டத்தில், கான்ஸ்டியூஷன்ல வழி இருக்கா? சரி, 100% இடஒதுக்கீடு என்ன? எல்லாருக்கும் எல்லாம், சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாம் இப்பயே கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு இடஒதுக்கீடு வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரியல உங்களுக்கு சார்? அதாவது நான் வந்து இவருக்கு எல்லாருக்கும் எல்லாம் சார், எல்லாரும் கொடுத்துருங்க. அது நீங்கள் இடஒதுக்கீடு வச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, இடஒதுக்கீடு வச்சுட்டு கொடுப்போம் சார். உங்கள் கம்யூனிட்டி 10%, அவர் கம்யூனிட்டி 8%, இவருக்கு ரைட். இப்போ கொடுத்துட்டீங்களா? அப்படியே வச்சு இடஒதுக்கீடு மாற்றி அமைச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை. திரும்ப அடுத்த 10 வருஷத்தில் மாறிடும்ல, திருப்பி மாற்றுவீங்களா? ஜனத்தொகை நான் நிறைய பிள்ளை பார்த்துட்டு போயிடுவேன்ல, இல்லை நீங்கள் பிள்ளை பார்க்காம இருப்பீங்களா? இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் குறைவான பிள்ளை பெற்றுக் கொண்டதான் எங்களுடைய குற்றமா அப்படின்றார். என்ன கேட்டாரு? மக்கள் தொகை இருந்து நீ தொகுதி வாரி கணக்கு போது என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நாங்கள் குறைவா, அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இடஒதுக்கீடு குறைவான பிள்ளை கொடுத்தோம், கம்மியா கொடுக்குறீங்களா இல்லையா? இப்போ ஒரு பேச்சுக்கு பட்டியல் தொழில் அப்படி 20 பட்டியல் 25% பேர் இருக்கிறாங்கன்னு வந்துருச்சு. இப்போ இடஒதுக்கீடு 18%. சரிங்களா? பட்டியல் தொழில் 20, அவங்க சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா? நாங்கள் 25% பேர் இருக்கிறோம், எங்களுக்கு 18 தான் கொடுக்குறோம், எங்களுக்கு 25 கொடு கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. அப்ப கொடுக்கணுமா இல்லையா? கொடுப்பீங்களா? இவர் என்ன சொன்னாரு? குறைவா பிள்ளை பெற்றுக் கொண்டு குற்றமான்னு கேட்டார்ல. அப்போ பிராமின் கேட்பாங்கல்ல, சார் உள்ளே கம்மி, நாங்கள் தான் மொத்தம் 3% இருக்கோம், குறைவா பிள்ளை பெற்றுக் கொண்டது எங்க குற்றமா? எங்களுக்கு கொடுங்க. கொடுப்பாரா? பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர். புரியுங்களா? பிராமணர்கள் நாங்கள் 3% இருக்கோம், உள்ளே கம்மி. இவர் என்ன சொல்றாரு? நாங்கள் தான் கட்டுப்படுத்திருக்கோம், நீங்க பாராட்டணும்ல. அப்போ உள்ளே அதிகமாக கட்டுப்படுத்துறது பிராமணர்கள் தான். புரியுங்களா? தமிழ்நாடு ஆஸ் ஏ ஹோல் ஸ்டேட் நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்படுத்திட்டோம்னு பெருமை பேசுறாரு. அப்போ கம்யூனிட்டியாக பிராமின்ஸ் வந்து அவங்க தான் நம்பர் 1 கட்டுப்படுத்திருக்காங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டி 10 பிள்ளை பெற்றுட்டு போனால் எப்படி ஜனத்தொகை குறையும்? அப்போ எந்த கம்யூனிட்டி ரொம்ப குறைய பெற்றிருக்கு அவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதான உங்கள் லாஜிக்கு. நான் கேட்கல, நான் ஏதோ பிறப்பாள பிராமணங்கனால கேட்டேன்னு நினைச்சக்கூடாது. அதான திரு ஸ்டாலினோட லாஜிக். நான் கம்மியாக பிள்ளை பெற்றுக்கிறக்கா எனக்கு பாதிப்பு வரணுமா? அப்போ கம்மியாக பிள்ளை பெற்றுக்கொண்ட பிராமணர்கள் பாதிப்பு நீங்கள் 5% இடஒதுக்கீடு கொடுங்க. யார் கம்மியாக பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அதிக இடஒதுக்கீடு கொடுங்க. ஏதாவது லாஜிக் இருக்குதான்னு கேட்குறேன். இந்த பக்கம் ஒன்று சொல்லுவீங்க, அந்த பக்கம் ஒன்று சொல்லுவீங்க, செய்கிறது பூரா அரசியல். இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன செய்ய போறோம் யாராவது சொல்லு. அண்ணன் திருமாவளவன் சொல்லட்டும், ஐயா ராமதாஸ் சொல்லட்டும், எல்லாருமே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து குரல் கொடுக்காத ஆளே கிடையாது. நான் எல்லார்ட்டையுமே இந்த கேள்வி கேட்கிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி நடத்த போகிறோம் என்பது கேள்வி அல்ல, நடத்தி முடித்து என்ன செய்ய போகிறோம் அது சொல்லுங்க. 100% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா? கொடுத்துருங்க. இப்பயே எது கணக்கு நடத்திட்டு இருக்கீங்க? எல்லாரும் கொடுத்துருங்க. உங்க வீட்டில் 2 பிள்ளைங்க 2 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், உங்க வீட்டில் 4 பிள்ளைங்க 4 பேருக்கு கவர்மெண்ட் கொடுத்துருங்க. முடியுமா? காமெடி தானே இது? 100% அதான் நாங்கள் எல்லாருக்கும் இல்லை தான் நாங்கள் இடஒதுக்கீடு. தமிழக முதலமைச்சர் சொல்றாருல, திராவிட மாடல் என்பதே எல்லோருக்கும் இல்லாம. இப்போ அது எதுக்கு கணக்கெடுப்படுத்தி கொடுக்கணும்? உங்க வீட்டில் 3 பிள்ளை 3 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், உங்க வீட்டில் 5 பிள்ளை 5 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப், ஆல் என்ஜாய் கொடுங்க. அது எதுக்கு? நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு பார்த்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் பார்த்து தெரியும், ரேஷன் கார்டில் தெரியுது இல்லைங்க எல்லாருக்கும். எல்லாரும் வீட்டில் ரேஷன் கார்டில் இருக்கல எத்தனை பேர், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, ரைட் வேணா விட்டுருங்க, தம்பி வாங்க, அந்த தம்பி கூட, அவ்வளோதானே சார். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நாங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோ இவ்வளோதானே செஞ்சிடும். இது என்ன நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கணக்கெடுப்பு நடத்த போறீங்க? நான் ஆப்பிரிக்காலையா அமெரிக்காலையா? நம்ம ஊரில் தானே. நம்ம ஊரில் நீங்கள் ரேஷன் கடையில் போய் கேட்டால் அவர் தெரியும் மொத்தம் 1500 கார்டு.
1500 கார்டோட ஜாதகம் அவருக்கு. இவங்க வந்து அரிசி கார்டு, இவங்க வந்து மண்ணெண்ணெய் கார்டு எல்லாமே சொல்லுவார். இவங்ககிட்ட 4 பேர், இவங்ககிட்ட 3 பேர், 2 பேர், அட்ரஸ் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. என்ன எடுக்க போகிறீங்க எனக்கு புரியலையே. எடுத்து என்ன செய்ய போகிறீங்க கேள்விக்கு பதில் தெரிஞ்சிங்கன்னா இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க அரசியல் பண்ணாங்க, பதிலுக்கு நாங்கள் ஒரு அரசியல் பண்ணி இவங்க பண்ணிட்டாங்க. இப்போ இது நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இது காங்கிரஸை மட்டும் காலி பண்ண மாதிரி இல்லை. இங்கே தொடர்ந்து திமுக, விசிக எல்லாருமே ஜாதிவாரி கணக்கு. நான் தான் இந்தி கூட்டணியவே காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, அவங்களுக்கு பிரம்மாஸ்திரத்தை முனை மழுங்க வைத்து இதில் உள்ள எல்லா கட்சி என்ன செய்ய போறீங்க? யார்ட்டும் பதில் கிடையாது. இப்ப செய்வியா இப்போ வந்து சிஏவை எதிர்த்தாங்க. இவர்கள் எதிர்ப்பை மீறி சிஏ எவ்வளவு பெரிய போராட்டமாச்சுன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. கோவிட் மட்டும் இல்லைன்னா சிஏ வந்து என்ன பண்ணிருக்கும்னே தெரியாது. அவ்வளோ பெரிய இஷ்யூ இந்தியா முழுக்க போச்சு. இப்போ சிஏ இம்ப்ளிமெண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. யாருக்கு என்ன பிரச்சனை? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இவங்க பண்ணாங்க. இந்திய முஸ்லீமோட குடியுரிமை பறிக்கப்படும் நாங்களே, இதை விட ஒரு பொய் இருக்க முடியுமா? 2 வருஷத்துல ஒரு முஸ்லீமுக்கான குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கா, ஒரே ஒரு நபர். மாறாக என்ன நடந்துச்சு? டெய்லி தமிழ்நாட்டில் 100 பங்களாதேசிகள் கைது செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மொழி வேறு, சரிங்களா? வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுங்களா? தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் போய் எதிர போய் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு வெஸ்ட் பெங்கால்காரர், யாரோ ஒருத்தர் நார்த் இந்தியாக்கார், அவருக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இவன் நம்மால் கிடையாது கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரைட்டுங்களா? இங்கே ஒரு வேறுபாடு இருக்குது. நீங்கள் சார் வெஸ்ட் பெங்கால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 பேருமே பாங்களா தான் பேசுவான். பீகார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 பேரும் ஒரே ஸ்கின்னு. அப்போ தமிழ்நாட்டிலேயே டெய்லி 100 பேர் பங்களாதேஷை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆந்திராவுக்கு வடக்க எத்தனை பேர் உட்காந்துருப்பாங்க? எத்தனை 1000 பேர், எத்தனை லட்சம் பேர் உள்ள. அப்ப டெமோகிராஃபியே சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரியலையா? அப்ப என்ஆர்சிக்கான தேவைங்க வந்து நீங்களையா? யாருப்பா உள்ள வந்திருக்கீங்கன்னு தெரிய வேண்டாமா? இதை இந்திரா காந்தி சொல்லலையா? பங்களாதேஷ் போரின் போது 1 லட்சம் பங்களாதேசிகள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. இவர்கள் அத்தனை பேருமே வெளியே போகணும்னு பேசுனது இந்திரா காந்தி அவர்கள். அவருடைய பேரை ராகுல் காந்தி வேற பேசிட்டு இருக்கிறாரு. என்ன உங்க கொள்கை, என்ன உங்க கோட்பாடு? ஏதாவது வரலாறு இருக்குதா? ஏதாவது ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா? அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதா? எங்கள் தாத்தா ஒன்று பேசுவார், எங்கள் அப்பா வேறு பேசுவார், நாங்கள் வேறு. இதுதான் உங்கள் ட்ராக் இருக்காடா? இதுதான் கொள்கையா? 90 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்டது, வெளியிடப்படலை. அதில் நிறைய 2011 சென்சஸில் எடுக்கப்பட்டது. இதே டிஎம்கே உள்ளிட்ட இவங்களுடைய யூபிஎஸ் சர்க்கார்லாம் இருக்கும்போது எடுக்கப்பட்டது. அதை வந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளியிடலை. 2013 வந்து இவங்க முடித்த போது அடுத்து வரக்கூடிய அரசுகள் வெளியிடுன்னு சொன்னாங்க. 2014 வந்து பிஜேபி கொண்டு வந்து அதில் நிறைய தப்பாக இருக்குங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தர் வந்து பிராமணர் அப்படின்னு பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு கேஸ்ட் கிடையாது. புரியுங்களா? நீங்கள் உங்கள் வசதிக்கு நீங்கள் பிராமணர்னு போட்டுக்கலாம். அவர் வந்து ஐயர், ஐயங்கார், வடமா, வாத்திமா, ஆதிசைவர், வைணவர் அப்படின்னு 100 போடுவார். அதுதான் என்னுடைய ஜாதி. புரியுங்களா? என்னுடைய ஜாதி பிராமின் இல்லை. பிராமின்ங்கிறது வர்ணம். என்னுடைய ஜாதி ஐயங்கார் நான் சொல்லுவேன். அவருடைய ஜாதி ஒரு ஐயர்பார். நீங்கள் நாயுடு அப்படின்னு வச்சுக்கீங்கன்னா நாயுடு வேற, நாயக்கர் வேற, சரிங்களா? நாயக்கர் சொன்னால் ஒரு கேஸ்ட்டு, அது வந்து எஃப்சியில் வரும். நாயுடு எஃப்சியில் வரும், நாயக்கர் வந்து பிசியில் வரும். காட்டு நாயக்கர்னு சொல்லிட்டாருன்னா எஸ்டியில் போயிடும். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு நாயக்கருங்கிற பேர் உங்களுக்கு பிசியில் நிற்கும். காட்டு நாயக்கர்னு சொல்லிட்டு எஸ்டியில் ஷெட்யூல்டு ட்ரைபில் போயிடும். அப்போ கம்யூனிட்டிக்குள்ளேயே எவ்வளோ உள்ள இருக்குன்னு பாருங்க. இப்போ தேவேந்திர குல வேளாளர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? 7 சமூகங்களுடைய கூட்டு தேவேந்திர குல வேளாளர். முக்குலத்தோர்னு சொல்றாங்க இல்லையா? 3 குலத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களான்னு கேளுங்க. நீங்க ஏதோ பிராமணர்கள் ஏதோ பூஜாரி காட்டிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல போறேன், பல்லர், பறையர் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்துக்குள்ள எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு பாருங்க. வேறுபாடு பிளவு சொல்ல, அவங்க தனி இவங்க தனி, இல்ல அவங்க தனித்தனி செக்ட். இவர்களுக்குள்ள அவர்கள் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள இவர்கள் பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அப்போ ஜாதி கேட்டா என்னங்கிற குழப்பம் அந்த குளறுபடி வந்துச்சு. 2013 இவங்க எடுத்துட்டு வந்ததுல வந்துச்சு. அது ஒரே குளறுபடியா இருக்கு, அது வெளியிட முடியாதுன்னு வச்சுட்டாங்க. ஒரு தப்பான நம்பரா போய் நின்று. அப்போ இதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணணும். காங்கிரஸ் கட்சிக்கு ஹோம்ஒர்க் பண்ற பழக்கமே கிடையாது. ராத்திரி தூங்கிட்டு இருப்பாங்க, ஒரு பிளான் பண்ணுவாங்க, காலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைரக்ட் பெனிஃபிஷியரி டு டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்களா, டிபிடி, இந்த ஸ்கீம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். அது அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ராஜஸ்தானில் முதல்ல செஞ்சாங்க, அட்டர் ஃப்ளாப். அதில் ஃப்ளா எல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணி பியூட்டிஃபுல் ஸ்கீமாக கொண்டு வந்தது பிஜேபி. இவங்க எப்பயுமே அப்படி தான் பண்ணும். இவங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, பயங்கர ஃப்ளாப்பு, ஓரமாக உட்காந்துருக்கு. அந்த ஃபைல் இருக்குது, 2011 ஃபைல் இருக்குது, அது அப்படியே ஓரமாக இருக்குது.
24ல் அந்த ஃப்ளா எல்லாம் சரி பண்ணி இவங்க புதுசாக ரெடி பண்ணுவாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமா பெருசா எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிற பார்வையை ரொம்ப ஆழமா முன் வச்சிங்க. பட் பாஜக அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல. இப்போ அதை அனௌன்ஸ் பண்றாங்கன்னா இந்த தேர்தலில் எல்லா தேர்தலும் மையப்படுத்தி இதை தாண்டி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால என்ன உருவாக்கியது? எனக்கு தெரியல. நான் வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலை. ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் கேள்வி. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் கணக்கெடுப்பு வந்துருச்சு, ரிசல்ட் கையில் இருக்குது, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. தெலுங்கானாவில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்க ஒரு நீங்கள் வந்து நான் நல்லா ஆங்கர் பண்ணுவேன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படியா தம்பி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? நான் தினமலரில் இருக்கேன், அங்கே இருக்கேன். அப்படியா ஒரு 2 வீடியோ அப்படி தான் உங்கள் ட்ராக் இருக்க தான் பார்க்க முடியும். நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் சமூக புரட்சி செய்து விடுவேன் அப்படிங்களா? சூப்பருங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயா பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஆந்திராவில். ஆமாம், தெலுங்கானாவில். பிஆர் ரைட். அங்கே என்ன புரட்சி நடந்துச்சு? அப்போ ஏற்கனவே நடந்த இடத்துல எந்த புரட்சி நடக்கல, அப்போ இங்கே எப்படி என்ன புரட்சி நடக்க போகுது? இப்படி தான் நான் ட்ராக் ரெக்கார்டை வச்சு நான் வந்து உங்களோட ரெக்கார்டை வச்சு தாங்க நான் வந்து குதர்க்கமான கேள்வி எழுப்பல. உங்களுக்கு பழைய கதையை சொல்லுங்கன்றேன். என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இவங்க பண்ணி என்ன செய்ய போகிறாங்க? நான் அதை வந்து பண்ண முடியாதுன்னே சொல்ல. நான் ஏன் சொல்ல போகிறேன்? அப்போ காங்கிரஸே பண்ணி ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது பிஜேபி என்ன பண்ணிட போகுது? 2 பேரும் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். காங்கிரஸ் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிடுச்சு. அப்படியா பாஸ், நாங்கள் உங்களோட மாஸ்டர் அப்படின்னு அவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான். இந்த ரிசல்ட்டை வச்சு ஒன்றுமே பிஜேபி என்ன செய்ய போகணும் அவங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் எதுக்கு பிஜேபி எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே பிஜேபி ஆளக்கூடிய கூட்டணி மாநிலம் தானே பீகார். அங்கே கூட்டணி பீகார் பிஜேபி கூட்டணி தானே. அங்கே என்ன பண்ணாங்க? இனிமேல் பட்டியலினத்தவர் தான் தலைமைச் செயலர் ஆகணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்களா என்ன? சமூக புரட்சி வந்துருச்சு ஏதாவது? சரி, தெலுங்கானா காங்கிரஸ் கவர்மெண்ட் அவர் தான் செஞ்சிருக்காரு. ராகுல் காந்தி தானே இதனுடைய போர்ப்படை தளபதி. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோங்கிறது அவர் மாநிலம் தானே. அவர் சொன்னா ரேவந்த் ரெட்டி கேட்க மாட்டாரா? ரேவந்த் ரெட்டி பட்டியல சமூகமா? புரியுங்களா உங்களுக்கு? எளிமையா புரிஞ்சுங்க. தே ஆர் டூயிங் பாலிடிக்ஸ். பிஜேபி சொல்லிச்சு, நானும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு. அப்ப பிஜேபி வந்து என்ன செய்வாங்க? காங்கிரஸ் என்ன செஞ்சாங்களோ அதான் செய்வாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்வாங்களோன்னு புரிஞ்சுக்கலாம். முடிச்சுட்டாங்க சார். 2026 தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க 234 தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவதற்கான சூழல் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எதை மையப்படுத்தி? தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. வேற என்ன சொல்ல போறோம்? நீங்க சீமான்ட்ட போய் கேளுங்க, எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்கன்னு கேளுங்க. அவர் நாங்கள் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டோம்னா சொல்லுவார். இது வரைக்கும் ஒரு சீட் கூட ஜெயிச்சது கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? நாங்கள் ஒரு சீட் ஜெயிக்க மாட்டோம். என்ன தெரியும் புதுசாக வந்து கேட்கிறீங்க? நாங்கள் எப்பயுமே ஜெயிச்ச கிடையாதுல்ல, இப்பயும் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லுவார். 1.5% இருந்தேன் தம்பி. தேர்தல் 3, 4, 8 இன்னைக்கு 8, 35 லட்சம் பேர் எப்படி நிற்கிறான். அடுத்த எலெக்ஷன் 60 லட்சம் பேர் வரானா இல்லையா பாருன்னு சொல்லுவார். அப்படி தானே சொல்லுவார். அப்போ அதான் தொண்டர் உற்சாகம் 200 இல்லை 234. அதுக்கு மேலே கூட சொன்னால் 200+ தான் இருந்தார். இப்போ 234 வரைக்கும் கான்ஃபிடென்ட்னா இப்போ ஏதோ ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மாற்றம் கிடையாது. தொண்டர்களுக்கான உற்சாகம் தான். அப்கி பார் 400 பார் அப்படின்னு பிஜேபி சொல்லிச்சு. என்னாச்சு? கூட்டணி சேர்ந்தாவா 400 பார் ஆனாங்களா? அவங்க பிஜேபி விட்டுருங்க, என்டிஏ ஆஸ் அன் அலைன்ஸாக 400 பார் போச்சா? இல்லையே. தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது. இன்னும் சொல்ல போனால் அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொன்ன அப்கி பார் 400 பார்னு சொன்னதுனால தான் 240 வந்துச்சு பிஜேபி. ஒருவேளை 200+ அப்படின்னு சொல்லும்போது அதிமுக தனியாக இருந்துச்சு, பாஜக தனியாக இருந்துச்சு. இப்போ ரெண்டும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் சமீபத்தில் கோவை போன்ற பகுதிகளெலாம் கொஞ்சம் அதிகப்படியான கூட்டத்தை காட்டுறாரு. இதன் மூலம் இதை நம்ம பேசிட்டு இருக்கும்போது மதுரையிலையும் கூட்டம் கூட்டிட்டார். ஸோ இதை மையப்படுத்தி அவர் பேசுகிறாரா? அவர் மையப்படுத்தின பேசுவார். அவர்களுக்கு கூட்டணி இல்லாமல் இருந்தால் 234 நானே சொல்லியிருப்பேன். நானே போய் டிஎம்கே சீட்டே வாங்கியிருப்பேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமையலைன்னா கேரண்டியாக போய் சீட் வாங்கிடலாம். டிஎம்கே வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கும். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அமைஞ்சிருச்சு. இன்னும் அதில் உத்தரவாதமாக பாமக, தேமுதிக போன்ற பல கட்சிகள் உள்ளே வரப்போகுது. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு, டிடிவி தினன் இருக்காரு, வாசன் இருக்காரு, இன்னும் நிறைய பெருமக்கள் உள்ளே வரப்போகிறாங்க. அப்போ இன்னும் வலுவான கூட்டணியாக திமுகவுக்கு சளைக்காத எதிர்கட்சி கூட்டணியாக வந்து நிற்க போகுது. அப்போ அவருக்கு சவால்கள் அது இருக்குது. அதனால் கஷ்டப்படணும், ஈஸியாக படுத்துறாதீங்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டாக தான் அதை எடுத்துக்கணும். கான்ஃபிடன்ஸ் இல்லை, நம்பிக்கை ஊற்றுறது இல்லை. இன்னொன்று, இந்த அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ணுறதுக்காக இன்னும் உற்சாகம் அதிகமாக இருக்கா? அது எப்படி உற்சாகம் அதிகமாகும்? அது வந்து இன்னும் பலவீனப்படுத்துமா? உற்சாகம் 2 மந்திரியை வந்து பதவி விட்டு தூக்க வேண்டியிருக்குன்னா அது உற்சாகமான விஷயமா? ஆனால் 2 மந்திரி தூக்கிட்ட வாப்பா சூப்பர் பாடின்னு போகிறாங்களா? அவங்க வருத்தமான விஷயம் தானே. அந்த மந்திரிகள் 2 பேருமே விசுவாசமானவர்கள். திரு செந்தில் பாலாஜியோடைய விசுவாசத்தையோ திரு பொன்முடியோட விசுவாசத்தையோ திரு ஸ்டாலின் சந்தேகப்படவே மாட்டார். ரொம்ப லாயலாக இருந்தவங்க, கட்சிக்காரங்க, நமக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தவங்க, ஜெயிச்சு கொடுத்தவங்க, நம்ம வந்து சொன்னால் அவன் நிற்கிறவங்க. பொன்முடி வந்து தலைவர் காலத்துலேருந்தே இருந்தவர்.
வேறு வழி இல்லாமல் அவங்க பண்ணிட்டு வந்த வேலைக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவரே தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே குறிப்பிட தானே என்னை தூங்க விடாமல் பண்ணிடுறாங்க, காலைல பேப்பர் பார்த்தா யார் என்ன பேசியிருப்பாங்களோ யார் என்ன பண்ணியிருப்பாங்களோ ஒரே பீதியாக இருக்குன்னாங்க. அதை பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் பதவிகள் நீக்கப்பட வேண்டி நேர்ந்தது அவர்களுக்கு செட்பேக் தானே, அது எப்படி பாசிட்டிவாக மாறும்? சார் அந்த அமைச்சர் பதவி நீக்கப்படும் போது ஒரு 2 பேரை நீக்குறாங்க, 2 பேர் புதுசாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஒருத்தர் தான் புதுசாக வந்திருக்கிறாரு. ஆமாம், அதுவுமே அவர் எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. அந்த புதுசாக வந்தவர் எதுக்கு வந்தாரு? சரி, புதுசாக ஒருத்தர் வந்துட்டார்ல, அவர் புதுசாக வந்தவர்ல ஏற்கனவே இருந்தவர். ஆமாம், சரி, ஏற்கனவே எதுக்கு போனாருன்னு கேளுங்க. இப்போ செந்தில் பாலாஜி ஏன் போனார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? ஆமாம், சரி, பொன்முடி ஏன் போனார்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல? சரிங்களா? நீதிமன்றமே சொல்லுது, நீங்கள் வழக்கு போடுறீங்களா நான் வழக்கு போடவான்னு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. அப்போ வந்து ஓகே ஒரு நெருக்கடி இருக்குதுங்கன்னு வந்து சமையல் கனிமொழி அவர்களை கண்டிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. கட்சிக்காரங்களே என்னங்க இப்படியாங்க பேசுவீங்க அப்படின்னு ஒரு அவமானமாக இருக்குங்கன்னு அவருமே ரொம்ப கூனி குறுகி ஒரு மன்னிப்பும் கேட்டார். நான் இப்படி பேச நான் நினைக்கல இப்படி பேசணும். அப்போ ஒரு சங்கடம், 2 பேரும் ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து செந்தில் பாலாஜியை கேட்டுருச்சு, ஹைகோர்ட் வந்து பொன்முடியை கேட்டுருச்சு. மனோ தங்கராஜ் வந்து இப்போ திரும்பி உள்ள வந்திருக்காரு. மனோ தங்கராஜ் ஏன் போனாங்க? மனோ தங்கராஜ் மந்திரியாக இருந்தவர் தானே, ஏன் வெளியே போனான்னு கேளுங்க. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. மந்திரி சபை மாற்றம் ஒரு ஆட்சியை பலவீனப்படுத்தாது, ஒரு ஆட்சியை பலப்படுத்தாது. இவங்களுக்கு வந்து இது பொலிட்டிக்கலா இந்த 2 பேரோட நீக்கம் வந்து ஒரு செட்பேக். நோவே இட்ஸ் எ ஜூபிலி. அது வந்து ஆஹா அப்படின்னு கொண்டாட ஒண்ணுமே கிடையாது. கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சறதுக்கோ ஆட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சறதுக்கோ அது செய்யலாம். இல்லை, இந்த செட்பேக்கை எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க? இது கிட்டத்தட்ட அதிமுக பாஜக எல்லாம் நாங்கள்லாம் போராடி இதை நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. பொன்முடியை ராஜினாமா பண்ண வச்சு, இல்லைன்னா பொன்முடியை விடுவிக்க வச்சதெல்லாம் எங்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு இவங்க ஒரு நெருக்கடி இருந்துச்சுல. அது வந்து எல்லாருமே கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அது வந்து நெருக்கடினால தானே அவங்க செஞ்சாங்க. அவங்க இன்னும் பெருந்தன்மையாக வாலண்டியர் பண்ணிலாம் செய்யல. ஒரு நெருக்கடி, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வாஸ் தேர். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் உங்களுடைய பார்வையில் மீண்டும் செந்தில் பாலாஜி, ஏன்னா வழக்கில் 2000 சாட்சிகள்லாம் இருக்குது, திரும்ப அமைச்சராக வந்துட முடியுமா? 2026க்கு முன்னாடி வாய்ப்பு குறைவு. 2026க்கு முன்னாடி வாய்ப்பு குறைவு. அதுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதில் ஒருவேளை திமுக வென்று அதற்குள்ள இந்த வழக்குகள் ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு வந்து சினாரியோ நிறைய மாறினா அது அப்புறம் பார்க்கணும். 2026 மே மாதம் வரை எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு. நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். நன்றி.